இன்னைக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் செந்தில் அவர்கள் இந்த பகுதியில் முன்னாள் எம்பியாக இருந்த அர்ஜுனன் ஐயா அவருடைய இல்ல திருமண விழாவில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். மணமக்களை வாழ்த்தி இருக்கின்றோம். அதன் பிறகு பத்திரிகையாளர் நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமா 2-3 பிரச்சனைகளை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தினமும் கூட நம்முடைய பிள்ளைங்க 3வது மொழி படிக்கணுமா வேண்டாமா, படிக்க வேண்டும் என்றால் எந்த மொழி படிக்கணும், அது கட்டாய மொழியா, இதையெல்லாம் நாம அரசியல் கட்சிகள் எல்லாம் பேசுறோம். பாரதிய ஜனதா கட்சி ஆண்டவன் கொடுத்த ஒரு சந்தர்ப்பமாக அதை பார்க்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு தனியார் பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. 56 லட்சத்தை தாண்டிருச்சு. அரசு பள்ளி 52 லட்சத்தில் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது சிபிஎஸ்இ பள்ளிகள் 2006 அப்ப பாத்தீங்கன்னா 200 பள்ளிகளுக்கு குறைவாக இருந்த சிபிஎஸ்இ இன்னைக்கு 2025 2010 பள்ளிகளை தாண்டி இருக்கு. சிபிஎஸ்இ பள்ளிகள் ஒரு ஆண்டும் கூட தமிழகத்திலே பெரும் வளர்ச்சி. நிறைய பேர் சிபிஎஸ்இ ஸ்கூல் வேணும்னு கேட்கிறாங்க. ஐபியாக இருக்கட்டும், ஐசிஎஸ்சியாக இருக்கட்டும், இதுவும் கூட ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்குது. அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வளர்ச்சியை விட தனியார் பள்ளிகளுடைய வளர்ச்சியும், தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் அதிகமா இருக்கு. இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி கம்பீரமாக ஆணித்தரமாக சொல்லுகின்றோம், தமிழகத்தில் 3 மொழிகளை குழந்தைங்க நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா புதிய கல்விக் கொள்கையில சொல்லியிருப்பது போல படிக்கணும். நம்முடைய பாடமொழி தமிழ் மொழியில் இருக்கணும், ஆங்கில மொழி இருக்கணும். ஒரு விருப்ப மொழியாக ஒரே ஒரு பேப்பர், ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் விருப்ப மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியில் இருக்கணும். அது நம்முடைய திராவிட மொழியாக இருந்து இருக்கக்கூடிய மலையாளமோ கன்னடமோ தெலுங்கு இந்த மாதிரி இருந்தாலும் சந்தோஷம். ஹிந்தி, சமஸ்கிருதம் ஏதாவது ஒரு மொழி விருப்ப மொழியாக மக்கள் எடுத்து படிக்கணும். ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து சொல்றாங்க. ஏகமனதாக எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு பக்கம் நிக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நாம ஒரு பக்கம் நிக்கிறோம். இதான் ஒரு வார காலமா பாக்குறீங்க. நாம ஒரு அரசியல் கட்சி தலைவர் நடத்தக்கூடிய பள்ளிகளையும் நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய பள்ளிகள் நடத்துறாங்க, ஹிந்தி கட்டாயமா சொல்லிக் கொடுக்கறாங்க. இது பல ஆழமா பேசணும். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா விஜய் அவர்கள் என்ன சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க அப்படின்னு நாம பேசணும். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளி இன்று காலை என்னுடைய முகநூல்ல பதிவு செஞ்சிருந்தேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க. ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வேளச்சேரி, ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வேளச்சேரி சேர்மன் யாருன்னா தொல் திருமாவளவன். அந்த பள்ளியினுடைய சேர்மனே அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். அந்த பள்ளியிலும் கட்டாய மொழியாக 3வது மொழியாக ஹிந்தி சொல்லிக் கொடுக்கிறாங்க. பட் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, குழந்தைகளுக்கு அட்மிஷன் போடுறாங்க, சேர்மனா இருக்கிறாங்க, ஹிந்தி சொல்லிக் கொடுக்கறாங்க. ஆனா இதே தலைவர்கள் மேடையில் மைக் எடுத்து பத்திரிகை நண்பர்கள் முன்பு பேசும்போது வேறொரு வாக்கியத்தை பேசுறாங்க. இல்ல 2 மொழி தான் படிக்கணும், 3 மொழி படிக்க கூடாது. அதனால்தான் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக கடந்த ஒரு வார காலமாக அரசியல் கட்சி தலைவர்கள் போட்டக்கூடிய இரட்டை வேடத்தை தோலுரித்து பத்திரிகை மூலமாக தமிழக மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம். இது ஒரு பக்கம் ஐயா. இரண்டாவது, தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதுல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய மகன் எங்க படிக்கிறார் நம்ம சொன்னோம், பிரெஞ்சு படிக்கிறாங்க. ஆனா அரசு பள்ளியில குழந்தைகளை கட்டாயப்படுத்தி 2 மொழி படிக்க வைக்கிறீங்க, தரம் குறைந்து கொண்டிருக்கிறது, ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? நம்ம இந்திய திணிக்கவே இல்லையா 3வது மொழின்னு சொன்னா அவங்க தரம் இல்லாம வரம்பு மீறி பேசுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவங்ககிட்ட பத்திரிகை நண்பர்கள் கேட்கறீங்க இன்னைக்கு காலையில, ஐயா அரசு பள்ளியில் 2 மொழி, தனியார் பள்ளியில 3 மொழி, அதுவும் தமிழக அரசு அப்ரூவல் கொடுத்து நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் தமிழக அரசு கண்ட்ரோல் இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன்லயே நீங்க தமிழை கட்டாயமா வைக்கலையே, அதுலயே தமிழும் இருக்கு, ஹிந்தி இருக்கு, பிரெஞ்சு இருக்கு. இதெல்லாம் சுட்டி காட்டும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில சாப்பாடு போடுறோம்ல, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில யூனிஃபார்ம் கொடுக்கறோம்ல, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில ஷூ கொடுக்கறோம்ல. ஆனால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அது உங்க அப்பா வீட்டு பணத்துல இருந்தா கொடுக்குறீங்க? மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரியில அந்த வரி பணத்துல நீங்க சீருடையும் மத்தியான உணவும் கொடுக்கறீங்க. உங்க குடும்பத்திலிருந்து கொடுக்கறீங்களா, இல்ல உங்க அப்பா தாத்தா பணத்தை கொடுக்கறீங்களா? அப்படி இருக்கும் பொழுது பொறுப்பற்ற முறையில ஏதோ ஓசியில கொடுக்கற, இலவசத்துல கொடுக்கறன்னு கருத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அண்ணாமலை தரமா பேசணும், தரம் இல்லாதவர்ங்கிறார்.
இன்னைக்கு யாரு தரமானவர் நம்ம பேசுவோங்க ஐயா இங்க